ஓகே தானே? ஃபாதர், இந்த வியாதி குணமாயிடுமா? கண்டிப்பா குணமாயிடும். தைரியமா இருக்கு. கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுக்கு சேவை பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் என்ன வந்து பார்க்கலாம். என்ன உங்கள ஒருத்தனா நினைச்சுக்கிறேன். எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஆசிரமத்தையே நான் வச்சிருக்கேன். God bless you. ஸ்தோத்திரம் சாமி. God bless you. God bless you. மேரி, அவங்களை நல்லா கவனிச்சுங்க. சரிப்பா. காலையில வரேன். சிங், தாரா சிங். என்ன பாக்குற? உன்னை கொளுத்த வந்திருக்க. டேய், ஃபாதருக்கு பரலோகத்துக்கு போற வழியை காட்டுங்கடா. எச்சரிக்கை, 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 எல்லோருக்கும் எச்சரிக்கை. பூக்களில் நாகம் உண்டு, புரிந்து கொள் மனிதா, எச்சரிக்கை. தீ வந்து பற்றும் வரை நீ பொறுப்பது புண்ணியமா? அழுகு கூட்டிலே கிளியின் பிள்ளைகள் உறங்குதல் சாத்தியமா? 4 திசையிலும் மேகம் இருந்து திசைகளை விழுங்கும் கிரகணம். பட்ட பகலை நடு இரவென மாற்றிய பரவுது இருளின் வளையம், பரவுது இருளின் வளையம். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. அணையவில்லை இன்னும் சுதந்திர போருக்கு மூட்டிய சுடு நெருப்பு. அடங்கவில்லை இன்னும் மனிதர்கள் பதவிக்கு அலைகிற பரபரப்பு. குலம் என்னும் மதம் என்னும் ஜாதிகள் என்னும் போர்வைகளால் முகமூடி சொந்த நாட்டுக்குள்ளும் சொந்த வீட்டுக்குள்ளும் வேட்டு வைப்பவர்கள் கோடி. எல்லையில் கொள்ளையடிக்கும் பக்கத்து நாட்டுக்கு எச்சரிக்கை. சிங்கத்தை பிடிக்க வலைகளை பின்னும் சிலந்திகளுக்கும் எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. எச்சரிக்கை, எச்சரிக்கை, எல்லோருக்கும் எச்சரிக்கை. பல இடங்கள்ல பாம்பு மதக்கலவரத்துல ஸ்டேட்டை பத்தி எரியுதியா? சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சோரா போச்சு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆட்சியை உடனே கலைக்கிறையா? உடனே கலைக்கணும், உடனே கலைங்க, உடனே கலைக்கணும். வணக்கம் சார். பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஆட்சி கவுந்தரும் போல இருக்கு. டெல்லியில அந்த முடிவில் தான் இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு.
பாம்பு வச்சவனை பிடிச்சு கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது எப்படி சார் தீரும்? நீங்க இதுக்கு ஒரு ஆளை செட்டப் பண்ணணும். அவன் தான் பாம்பு வச்சதா ஒத்துக்க சொல்லணும். அவன் சொல்றது டிவியிலையும் பத்திரிகையிலையும் பரபரப்பான செய்தியா உடனடியா வரணும். அதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துடலாம். ஜாமீன்ல வெளியெடுக்கிறதா சொல்லி ஏமாத்தி அவனை உள்ளே வச்சிடலாம். மொட்டை மூலமா நம்ம காட்ஃபாதர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதுல அவர் மாட்டிக்கிட்ட ஆட்சியை கவுத்துருவாரு, நம்ம அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவாரு. என்னது என்ன இருக்குதுன்னு தெரியாத ஒரு பார்சல், அதை ஏதோ ஒரு இடத்துல வச்சதா ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? என்ன ஏதுன்னு தெரியாம ஒத்துக்கிறதுக்கு நான் எழுச்ச வேணாம். நீ ஒண்ணும் சும்மா பண்ண வேணாம். உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர வாங்கிக்க. இதுல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் ஆபத்து இருக்காது. தைரியமா ஒத்துக்கையா. ஏதாவது வில்லங்க பண்ணி என்ன உள்ள தள்ளிட மாட்டீங்களா? ஒண்ணும் ஆகாது. கேஸை டீல் பண்ண போறதே நாங்க தான். எங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படியே நீ உள்ள போனாலும் அரசியல் தியாகின்னு சொல்லி உன்னை நாங்க 1/2 மணி நேரத்துல வெளியே கொண்டு வந்துடுறோம். ஒன்னும் யோசிக்காத. 5 lakhs இப்ப வாங்கிக்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் தான் வச்சேன். இங்க இருக்கிற பத்திரிகாரங்க எல்லாம் அவர் சொல்றத ஒண்ணு விடாம குறிச்சுங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? நீங்க தான் வச்சீங்கன்னு இவ்ளோ பகிரங்கமா ஒத்துக்கிறீங்களே, உங்க எதிர்காலம் பாதிக்குன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? நான் ஏங்க பயப்படணும்? உண்மையிலேயே தப்பு பண்றவங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரி உலவிட்டு இருக்காங்க, நல்லவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாலை போடுறாங்க, வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. தப்பு பண்ற அவங்களே வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஜாலியா இருக்கக்கூடாதா? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். என் மடியில கனமும் இல்ல, மனசுல பயமும் இல்ல. நான் தான் வச்சேன். இந்த வேலையெல்லாம் நீதான் செஞ்சியா? நான் தான் செஞ்சேன். யார் சொல்லி பாம்பு வச்ச? நடிக்கிற உண்மையை சொல்றா. பாம்பு வச்சனா? இது என்ன கதை? இப்பதான் எல்லாரும் முன்னாலையும் சொன்னேன், அதுக்குள்ள பேச்ச மாத்திரியா? நான் பேச்சையும் மாத்தல, பாம்பும் வைக்கல. உண்மையை சொல்றியா இல்லையா? சார், இந்த கேஸை எங்களே டீல் பண்ண சொல்லி ஐஜியும் ஹோம் மினிஸ்டரும் உத்தரவு போட்டிருக்காங்க, தெரியுமா? இந்த கேஸை இன்ட்ராகேட் பண்றதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி சார் நீங்க? கெட் லாஸ்ட். உன்னை யாரா வைக்க சொன்னது? எனக்கு தெரியாது. உதவாங்கினாதான் உண்மையை சொல்வேன். சார் சொல்லு, உனக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்க? என்ன சார், எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே கேக்குறீங்க. நீங்க கேக்குறத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்னடா இது வரைக்கும் தெரியும் சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா? அது இதெல்லாம் உங்க ஆளுங்களோட ஏற்பாடுதான், அவங்களே கேளுங்க. அவர் என்ன கேக்குறாரு, நீ என்ன பதில் சொல்ற? பிச்சை எடுத்துருவேன். அத நீதான் பண்ணனு ஒத்துக்கோ. போலீஸ் வெளியே கை வைக்கியா? அவர்கிட்ட நான் விசாரிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பேசிவிடுங்க. கோபி, என்ன இதெல்லாம்? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. விஜயா, நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த எஸ்ஐ தான் என்ன அப்படி போய் சொல்ல சொன்னா. நான் அப்படி சொன்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி நாம நல்ல விதமா குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சேன். வாழ்க்கையில முதல் தடவையா ஏமாந்துட்டேன். இப்ப நீயும் என்ன தப்பா நினைச்சுறியோன்னு ரொம்ப பயமா இருக்கு விஜயா. என்ன நடந்துச்சு போ? தைரியமா இரு. சொல்லு, இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் காரணம்? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. தெரியாது. இதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். யாருடா அவங்க? சொல்லுடா. தெரியாது. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லுடா. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்லு. தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ஆளு தெரியும், பேரு தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்குவான். அவ்வளவுதான் தெரியும். இப்ப அவன் பேர் என்ன? எப்படி இருப்பான்? இப்ப அவன் பேரு சிக்கந்தர் பாதுஷா. ஒற்றை ஹைட்டா இருப்பான். பிளாக் கேப், பிளாக் ஷூ, பிளாக் ஜீன்ஸ், வயலட் கலர் கோட் போட்டிருப்பான். அவன் இப்ப சிங்கப்பூர் போக போறான். ஏர்போர்ட்ல இருப்பான்.
இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இவன் தான் பாம்பு வச்சவன், மதக்கலவரம் பண்ணவன். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிற அசோக வெளியே விடுங்க. இவன் தான் பாம்பு வச்சாங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? அது அவனே ஒத்துக்கிட்டான். அவனே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு சாட்சி வேணும். ஓஹோ, நான் தான் வச்சேன் அசோக் சொன்ன போது அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்ப மட்டும் ஏன் சார் சாட்சி கேட்கல? நீ அடிச்சதுனால நான் தான் வச்சேன்னு இவர் சொல்லிருப்பார். இங்க சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? இங்கேயே வச்சு உதப்பேன். ஏன் முன்னாலேயே இங்கேயே உதப்பேங்கிறியா? என்ன நினைச்சிருக்க? உதைச்சாதான் உண்மை வெளியில வரும். ஒரு குற்றவாளியை கொண்டு வந்திருக்கேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளாம ஏன் அடிச்சேன்னு என்னைய கேக்குறீங்களா? நீங்க இவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இவருக்கு பின்னால பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இவனை நான் அடிச்சது, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டது, இவனை நான் இங்க கொண்டு வந்தது எல்லாம் மக்களுக்கும் தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கு பின்னால இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் நாடு முழுதும் பாம்பு வைக்க போறாங்க. அப்படி நடந்ததுன்னா எல்லாம் தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காதனால நீங்களே உள்ள போக வேண்டியதா இருக்கும். யோ, உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்கய்யா. பண்ணுங்கய்யா. எஸ் சார். இருக்கும். உங்க கல்யாணம் நடக்கணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் கண்டிஷன் போட்டல, அதனாலதான் இவன் தப்பு செஞ்சான். செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என்கிட்ட சொல்லிதான் சொல்லணும் அவசியம் இல்ல. அவசியம் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும்ல. என்ன சொல்லணுங்கிற? நீ அவன் பொண்டாட்டியா இருந்தா அவன் சொல்லிருப்பான். இது கரெக்ட் பண்ற. இனிமே உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், புருஷன் பொண்டாட்டி ஆகணும். இட் இஸ் மை ஆர்டர். அடடே, புடவை கூட கட்ட தெரியுது. அப்ப குடும்பம் நடத்திடுவேன். மேஜர் சார், போன மாசம் நான் ஒரு வீட்டுல திருடின புடவை இது. இன்னைக்கு அந்த வீட்டுக்கே போய் எனக்கு கல்யாணம், எனக்கு புடவை கட்ட தெரியாது, கட்டி விடுறீங்களா? அந்த அம்மா புடவை கட்டி விட்டு அவங்க வலையில போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கா சார்? இந்த மாலையை நான் மயிலாப்பூர் கபாலி கோயில் கிட்டே திருடிட்டு வந்தேன் சார். இந்த மாலையை நான் வடபழனி கோவில திருடிட்டு வந்தேன். நீங்க எதை வேணாலும் திருடுங்க, ஆனா தாலியை மட்டும் திருடிடாதீங்க. ஏன்னா கல்யாணத்துல தப்பு வந்துரும். அதனால தாலியை நானே வாங்கிட்டு வந்தேன். திருடும் போது சேர்ந்தே திருடுங்க, வாழும் போது சேர்ந்தே வாழணும், பிரியக்கூடாது. என்னாச்சு? இன்னைக்கு நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி சாரி. நல்ல காரியம் நடக்கும்போது நந்தி மாதிரி வர வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருடன் கல்யாணத்தை போலீஸ் வாழ்த்துறது புதுசு இல்ல. நீங்க ஒரு மிலிட்டரி மேஜரா இருந்தவர், வாழ்க்கையில நேர்மையா நடக்கிறவர், இப்படி ஒரு காரியத்தை ஒத்துக்கிறீங்களா? எதை? ரெண்டு திருடங்களுக்கு ஒரு மிலிட்டரி மேஜரும் போலீஸ் ஆபீசரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதையா? அது இல்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்றத புரியுற மாதிரி சொல்லுங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அவளுக்கு மட்டும்தான் புரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அப்பாண்டா எவ்வளவு நாளைக்கு உண்மையை பொய்ன்னு சொல்வேன்? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு யார் சாட்சி? அவளோட புருஷன். யார் அவன்? நான் தான். இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ்காரங்க பொய் சாட்சி சொல்லுவாங்க, ஆனா நீங்களே பொய் சொல்றீங்களே, இது நியாயமா சார்? என்ன சொல்ற? நான் விஜயாவை கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதனால பொய் சொல்லி தடுக்கிறீங்க. ஏய்,
என் மனைவிக்கு இன்னொருத்தன் தாலி கட்டுறதை எப்படி தடுக்காம இருக்க முடியும்? நீங்க அவ புருஷனா இருந்தா அதை நிரூபிச்சாகணும். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன ஆதாரம்? சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீதான் என் பொண்டாட்டின்னு அவர் தெரிஞ்சா நாளைக்கு உன் வாழ்க்கை பாழாயிடுமே தான் வந்தேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டார். ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கிருந்தாலும் வாழ்க. இதெல்லாம் உண்மையா விஜயா? நடந்ததெல்லாம் தெரிஞ்ச பின்னால இவன் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நீ இப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். விஜயா, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் பேச நினைக்கலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சொல்லு விஜயா, இந்த விஷயத்தை ஏன் மறைச்ச? இந்த உண்மை என்கிட்ட ஏன் மறைச்ச? இன்ஸ்பெக்டர் உன்னை பொண்டாட்டின்னு சொன்னப்போ நீ ஏன் அதை மறுக்கல? நீ என்னதான் காதலிச்ச, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏன் வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லல? ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க உண்மையிலே புருஷன் பொண்டாட்டியா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் ஒதுங்கி போயிடுறேன். எங்க அம்மா யாருக்கும் என்ன பெத்து அனாதையா தெருவுல போட்டப்ப கூட நான் இவ்வளவு வேதனைப்பட்டதில்லை விஜயா. ஆனா உன்னை காதலிச்சதுக்கு இன்னைக்கு நான் வேதனைப்படுறேன். என்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலையா? இல்ல. துர்கா, இவங்களை கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? தேசத்தை காப்பாற்ற வேண்டிய கர்னல்ஸ், கேப்டன்ஸ், சோல்ஜர்ஸ் அவங்களும் வேலை போயிடுறாங்க. துரோகிகளா மாறிடுறாங்க. I'll kill that bastard. I'll kill that bastard. I'll kill that bastard. இப்ப சொல்லுங்க, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் மேல எதுக்கு அபாண்டமா பழி சுமத்துறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தீவிரவாதிங்களா? நீங்க பண்ற தேச துரோகத்துல என்னையும் சேர்த்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தும் காட்டுக்குள்ள இப்படி திருட்டுத்தனமா வாழ்றவங்க கூட ஏன் தொடர்பு வச்சுக்கீங்க? சொல்லுங்க. இவங்க என் மனைவி. அப்ப என்ன உங்க மனைவின்னு ஏன் போய் சொன்னீங்க? இப்ப நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவர் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே பதில், நாங்க ரெண்டு பேரும் தேச துரோகிங்க இல்ல. எந்த தாய் எனக்கு உயிர் கொடுத்து இந்த மண்ணுல என்ன பெத்து போட்டாலும் அந்த தாய் மேல சத்தியம் பண்றேன். தாய் நாட்டு மண்ணு மேல சத்தியம் பண்றேன். தலை நிமிர்ந்து நிக்கிறையுமே மலை மேல சத்தியம் பண்றேன். என் தாய் நாட்டு விடுதலுக்காக ரத்த சிந்தனவங்க மேல நம்ம எல்லாம் வாழ வைக்கிற பாரத தேசத்து மேல சத்தியம் பண்றேன். நாங்க துரோகம் பண்றவங்க இல்ல, நாட்டுக்காக தியாகம் பண்றவங்க.
மேஜர் பவானி है சொல்ற நாயே. எங்க ஸ்டாருக்கு முன்னால உங்க விஜய் ஸ்டார் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பாரா, உனக்கு தில் இருந்தா ஏன் முன்னால வந்து பேசுடா. போன மாதிரி போன்ல பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு பக்க பலமா பெரிய நாடு எல்லாம் இருக்கு. சாந்தியோனா எங்க இந்திய எல்லைக்குள்ள நுழைற தீவிரவாதி எவனா இருந்தாலும் அவனுக்கு இமயமலை அடிவாரத்துல சமாதி கட்டாம விடாதுடா இந்த விஜய் ஆபரேஷன். ஸ்டாப் இட். சார், பாகிஸ்தான் கொடுக்கிற தைரியத்துல கார்கில் பகுதியில தீவிரவாதிகள் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆபரேஷன் சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். How is it possible, sir? Come on, tell me. Soldiers, வர இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கு துணையா இருக்கிற பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்திய ராணுவம் சரியான பாடம் கற்பிக்கணும். நம்ம தேசிய கொடி மட்டும்தான் காஷ்மீர் முழுவதும் பறக்கணும். Aim your gun! எனிமீஸ் மூவ்மெண்டால எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். நம்ம ட்ரூப் அலர்ட் பண்ணுங்க. ஓவர். மேடம், இந்த தடவை புதுசா நான் ஒரு பிளான் பண்ணுறேன். என்ன? நம்ம கண்டோன்மெண்ட்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கார்கில் பகுதியை விட்டு அனுப்ப போறேன். Why? போன தடவை தீவிரவாதிங்க பாகிஸ்தான்ல இருந்து அந்த வழியா தான் ஊடுருவி வந்தாங்க. அதனால என் கவனம் மொத்தத்தையும் அங்கேயே செலுத்த போறேன். கார்கில்ல 100 சோல்ஜர்ஸ் போறோம். அப்படின்னா தீவிரவாதிங்க உங்க பிளான் படி தான் உள்ள வருவாங்களா? நம்ம இந்திய எல்லைக்குள்ள நுழையறதுக்கு உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவாங்களா? முதல்ல காஷ்மீர் பார்டரை சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜஸும் காலி பண்ணுங்க. பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைங்க. Do it immediately. யுத்தம் நமக்கு எதிரிகளுக்கு தான். தேவையில்லாம ஜனங்களை எதுக்கு சொல்றீங்க? வை. எதிரிகளோட தாக்குதல்ல நம்ம சாகலாம். அப்போ மக்கள் செத்துற கூடாது. மக்களை காப்பாற்ற முடியலன்னா அந்த வெற்றினால பிரயோஜனம் இல்ல. முதல்ல காலி பண்ண சொல்லுங்க. எத்தனை பேர் சாகுறாங்க? முந்தா நேத்து 200 பேர், நேத்து 100 பேர், இன்னைக்கு 50 பேர். யாருக்காக இந்த காஷ்மீர் யாருக்கு வேணும்? வெறும் மண்ணு. இத பாகிஸ்தானுக்கு கொடுத்தனால. டேய் ராஜு, என்னடா பேசிட்டு இருக்க நீ? மனசு கொதிக்குதுடா. தினம் இங்க எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? யுத்தம்னா உயிர் போகதான்டா செய்யும். அதுக்காக வெறும் மண்ணுங்கறியா? மண்ணு இல்லடா, அம்மாடா. நம்ம அம்மா அம்மா கட்டிருக்க சேரடா அந்த காஷ்மீர். அம்மா வச்சிருக்க பொட்டுடா அந்த காஷ்மீர். உங்க அம்மாவோட பொட்டு அழிஞ்சுனா பார்த்துட்டு சும்மா இருப்பே நீ? இத போய் மண்ணுன்னு சொல்ற? ஆர் யூ சோல்ஜர்? எஸ், ஐ அம் a soldier, but you are not a soldier. You are a Muslim. என்ன பிடிச்ச வச்சா பேசுற? நான் ஒரு இந்தியன் சோல்ஜரா? நோ, நீ ஒரு முஸ்லிம். பாருங்க மேடம், என்ன முஸ்லீம் பிரிச்சு வச்சு பேசுறான். நம்ம இந்திய மணி எனக்கு அம்மாவா தெரியுது, அப்பாவா தெரியுது, அல்லாவா தெரியுது மேடம். ஐ அம் an Indian soldier மேடம். ஐ அம் an Indian Muslim. தயவு செஞ்சு என்ன பிரிச்சு வச்சு பாக்குறான்னு சொல்லுங்க மேடம். நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தான், நானும் இந்தியன் தான். சொல்லுங்க மேடம். ராஜு, இந்து முஸ்லிம் நம்ம இந்தியனுக்குள்ள இல்ல. கானனுக்கு சகோதரன். Say sorry to him. மன்னிப்பு கேளு. Take on. Sorry da. We are friends. We are brothers. Hey, लड़े वाले जवानों, कश्मीर की चाय, गरम गरम चाय. आपकी चाय रेडी. आइए ना, जल्दी आइए. என்ன காஷ்மீர், எப்படி இருக்க? என் பேரு சிரியா. ஒண்ணு நான் காஷ்மீர் தான் கூப்பிடுவேன். அது உங்க இஷ்டம். இந்தாங்க. இத பாரு காஷ்மீர் ரோஜா, நீ தான் காஷ்மீர். உனக்கு இந்தியாவுல இருக்கிறது பிடிக்குமா, பாகிஸ்தான்ல சேர்றது பிடிக்குமா? எனக்கா இந்தியாவுல இருக்கதா பிடிக்கும். கியூ? எதுக்குன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்ம இந்தியா தானே. எங்க காஷ்மீர் இந்தியால இருக்கிறதுனால நான் இந்தியன் காஷ்மீர். ये इंडियन कश्मीर, ये इंडियन मुस्लिम, ये दोनों लवर्स है मैडम. இவங்க ரெண்டு பேருக்கு இமயமலையில கல்யாணம் மேடம். ஓ வீர ஜவான்களே எல்லாரும் ரெண்டு ரெண்டு. மிலிட்டரி குக் அப்பா ராவ் ஆந்திர மிளகா பச்சியோட ஆகையா. ஓடி வா மிளகா பச்சி, ரெண்டி மிளகா பச்சி. பச்சி எல்லாம் காரம், சாப்பிட்டா வரும் வீரம். எல்லாம் ஓ இஷ்டத்துக்கு தான் செய்வியா? எதுவா இருந்தாலும் ஆர்மியை கேட்டு தான் செய்யணும். இங்க பாருங்க கேப்டன், துப்பாக்கில சுடுறதுக்கு ஆர்டர் போடுங்க, இட்லி தோசை சுடுறதுக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்க ஒசரமா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த அப்பாராவோட அற்புத சமையல் தான். சார், நாளையில இருந்து எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடு. அதெல்லாம் முடியாது சார். நீங்க தனி ஆளா போய் தீவிரவாதி எல்லாம் புடிச்சிட்டு வாங்க. உங்க உயரத்துக்கு நான் ஒரு மானை புடிச்சு சமையல் பண்ணி தரேன். இந்த பாரு அப்புறம் நீ அப்துல் கதர்னு பேரை மாத்திட்டு பாகிஸ்தான் கேம்புக்கு போய் அவங்க சாப்பாட்டுல விஷம் கலந்துரு, எல்லாரும் செத்துருவாங்க. ஜி, ஆர்மியில ஒரு நேர்மை வேணும். நான் குறுக்கு வழியில எல்லாம் போக மாட்டேன். எதிரியே வந்தாலும் சரி, பசினா சாப்பாடு போடணும், அதுல விஷத்தை கலக்க மாட்டேன். இந்திய ராணுவம் வீரத்துல தான் ஜெயிக்கும், துரோகத்துல ஜெயிக்காது. மிஸ்டர் கேப்டன், இது கண்டோன்மெண்ட் ஏரியா. தீவிரவாதிகள்
தீவிரவாதிகளுக்கு அகைன்ஸ்டா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. This is a very secret place. யார் இந்த புது ஆளு? Who is he? என் ஃப்ரெண்ட் மேடம். இல்ல, இவன் தீவிரவாதிகளோட இன்ஃபார்மர்னு நான் சொல்றேன். What do you say? நீங்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டா உங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மிலிட்டரிக்கு மட்டன் சப்ளை பண்ண வந்திருக்கான். ரொம்ப நல்லவன். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவன் இந்த கண்டோன்மெண்ட் ஏரியாக்குள்ள வரவே கூடாது. வந்தானா? Shoot him. Yes, madam. What happened? மேடம், தீவிரவாதிங்க காஷ்மீர் பண்டிட் 100 பேரை கொன்னுட்டாங்க மேடம். மேடம் आपका फोन. மேஜர், கண்ட்ரோல் யுவர் ஓ இந்தியாவுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க ஆர்மி டே செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்ல, அது வாழ்த்துற மாதிரி நான் சில பணங்கள் அனுப்புறேன். அழுதுகிட்டு உன் ஆர்மி டே செலிப்ரேஷன் பண்ணிக்கோ. எத்தனை சாவு வந்தாலும் இந்திய ராணுவம் ஒரு அடி பின் வாங்காதுடா. நீங்க இரும்பு துப்பாக்கியோட வந்திருக்கீங்க, நாங்க இரும்பு இதயத்தோட வந்திருக்கோம். எங்க கண்ணை எழுந்தாலும் எழுப்போம், ஒரு பிடி மண்ணை இழக்க மாட்டோம். உங்களோட அழிவுக்கு நாங்க அடிக்க போற சாவு மணிதாண்டா இந்த ஆர்மி டே. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உயர்ந்து காப்போம் என்று உறுதி எடுப்போம். தாய்நாட்டுக்குள்ளே பூந்தென்றல் வீச எல்லையில் நாங்கள் புயலாயிருப்போம். முகங்கள் உண்டு, உயிர் மட்டும் துடித்திடும் இந்தியன் என்று
எல்லையை தாண்டி ஓரடி வைத்தான் எட்டு வைத்த காலை இரண்டாய் கிளம்பும் தாய் மண்ணில் எவனும் கை வைக்க பார்த்தால் கைகளை பொழித்து அடுப்பில் எரிப்போம். மண்ணும் காற்றும் புனலும் கடலும் வானமும் போற்றிடும் வீரரின் தியாகம். இறுதி முடிவு எடுக்கிறதுக்காக ஐநா சபையில இருந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. 6 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் காஷ்மீருக்கு வரப்போறாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் காஷ்மீர்ல தங்கி இருக்க போறாங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்க போறாங்க. காஷ்மீர் இந்தியாவில் இருக்கணுமா பாகிஸ்தான்ல சேரணுமா? முடிவு நமக்கு சாதகமா இருக்காது. காஷ்மீரை பாகிஸ்தான் கூட சேர்க்கறதுக்கு தான் நாம இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப காஷ்மீர் இந்தியா கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? நோ ப்ராப்ளம் சார். காஷ்மீர்ல இருக்கிற யாரை கேட்டாலும் ஐ லவ் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. அந்த விசாரணை குழுவோட ப்ரோக்ராம் மொத்தமும் இந்த காஷ்மீரை சுத்தியே தான் இருக்கும். அவங்கள காப்பாத்துற பொறுப்பை கவர்மெண்ட் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கு. We are going to appoint a capable person as a captain for this mission. சிக்னல் டிகோடிங்ல எக்ஸ்பர்ட் ஆன மேஜர் துர்கா பவானி கிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். சாரி சார், இங்க அனுபவம் உள்ள நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்க. எங்களை நீங்க நம்பாம ஒரு பொம்பளை ஒப்படைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய பொறுப்பை பொம்பளைகளுக்கு என்ன உடல் வலிமை இருக்கும்? அவங்களால என்ன சாதிக்க முடியும்? சொல்லுங்க சார். நாட்டையும் நாட்டோட கௌரவத்தையும் காப்பாற்ற தேவையானது உடல் வலிமை இல்ல கேப்டன், மன வலிமை, தேசபக்தி. We know her ability. அதனாலதான் இந்த மிஷனுக்கு அவங்களை கேப்டனா நியமிச்சிருக்கோம். மேஜர் பவானி, இது ஒரு பெண் அதிகாரிக்கு கிடைச்சிருக்கிற கௌரவம். No sir, it's a military prestige. Hello Dad. She is my daughter, my grandson, granddaughter. Hello, this is our Indian culture. How is it? Hello Venkatesh. He is Mr. Venkatesh. Hello. A very good guide and he will be with you. He knows 64 languages. No, I know 75 languages. This is Major Durga Bhavani. She is first lady military officer. She achieved many things in her career. She is the major for Vijay operation. She fights against for the terrorism. Madam, meet Miss Elizabeth from UK. Hello. Hello. David John Francis. Hello. Mark Taylor from Newfoundland. John Francis from America. Shanka Sheikh from China. These people so like to stay in our India. ஏமா அந்த பக்கம்லாம் விசாரிச்சிட்டியா? எல்லா இடங்களையும் கேட்டேன். Hindus area? அங்கேயும் கேட்டேன். காஷ்மீர் இந்தியால தான் இருக்கணும்னு சொன்னாங்க. See, all Kashmir peoples want to stay in India only. Got the reporting? Alert, madam. உள்ள டிஸ்கஷன்ல இருக்கார் மேடம். எவரிபடி அலர்ட் மேடம். ஓகே மேடம். நாளைக்கு நாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சோம் சார். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம். வரேன் சார். ஓகே. நாம அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம். காஷ்மீர் இந்தியால தான் இருக்கணும்னு காஷ்மீர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை இவங்க ரிப்போர்ட்லயும் எழுதிட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறாங்க. காப்பாற்ற முடியல, உங்களால நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? பாகிஸ்தான் ஹோம் மினிஸ்டர் நேரடியா இங்க வந்திருக்கிறாரு பேசுறது. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? आपकी गवर्नमेंट और आपकी आर्मी मिलकर लोगों को अंडरकवर करती, ये हमारे देश का हालात सब समझती है. காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இங்க வந்திருக்கிற ஐநா சபை கமிட்டியும் காஷ்மீர் பாகிஸ்தானோட சேரணும்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. அந்த பயத்துல தான் அவங்கள நீங்க கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சச்சே. மிஸ்டர் சர்தார் சாஹிப், don't talk about the Indian military. நீங்க 2 தடவை யுத்தத்துல தோத்து போய் கோழைத்தனமா ஓடுறப்போ பாவ பவுடர் விட்டு வச்சோமே, அதுதான் இங்க தப்பு.
அன்னைக்கு பார்டர் தாண்டி நாங்க வந்திருந்தா இன்னைக்கு பாகிஸ்தான் இருந்திருக்காது. நீங்க தூண்டி விட்ட காஷ்மீர் தீவிரவாதிகள் இருந்திருக்க மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சைதான் உங்க நாடு. மேஜர், நாட்டை பத்தி எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் பேசலாம். உங்களை மாதிரி மிலிட்டரி ஆபீசருங்க பேசவே கூடாது. நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்காகவோ போற ரொட்டி துண்டுக்காகவோ போத்திக்கிற கம்பளிக்காகவோ ஆசைப்பட்டு ஓடி வந்து நாங்க ராணுவத்துல சேரல. நாட்டு பற்றி எங்க நாடி நரம்பெல்லாம் ரத்த நாளமெல்லாம் ஓடுறதுனாலதான் நாங்க வந்து சேர்ந்தோம். இந்திய எல்லைக்குள்ள எதிரிங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுப்போம், தேசத்தை காப்போம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் ராணுவத்துல சேர்ந்தோம். ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு விஸ்கி உள்ள போனதும் எப்படி மக்களை ஏமாத்துறதுன்னு நினைக்கிறதா உங்க அரசியல். 24 மணி நேரமும் இரவும் பகலும் பார்க்காம அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து பனி மலையில கடும் குளிர்ல பசி தூக்கம் எல்லாம் மறந்து லட்சிய வெறியோட எதிரிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடுறவங்க தான் நாங்க. அவங்க எங்க இருக்காங்க, யார் கடத்தினாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும். உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு 24 hours டைம் கொடுங்க. ஓகே. நாட் யூ சார். சார். Yes, granted. Welcome. This is my area. ये जिंदगी और मौत का बॉर्डर है, समझे? मैं बहुत बड़ा पागल हूँ. எனக்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா உயிரோட மனுஷனு கூட பச்சையா சாப்பிட்டுருவேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என் தேசபக்திக்கு எரிஞ்சலா இருந்ததுனால ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியும் 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டேன். துண்ட துண்டா வெட்டி போட்டேன். காட்டியாரே. மிஸ்டர் டெரரிஸ்ட், டெல் மீ ஒன் திங். எதுக்காக எங்களை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு? உங்களை இந்தியா தான் கட்டு வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வரணும். அப்புறம் நீங்க ரிப்போர்ட் என்ன எழுதணும்னா காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் எங்க வயர்லெஸ் மூலமா சொல்லணும். அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. உங்களை யார் யாரு எப்ப சாக போறீங்கன்னு எனக்கே தெரியாது. सब टेररिस्ट पाकिस्तान के बॉर्डर के अंदर है. आपका चीफ को बोलिए उन्हें सर्च करके हमको हैंड ओवर करें, वरना हम अपना ऑपरेशन शुरू कर देंगे इमीडिएटली. ओवर. மேடம் மேடம், நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன பரம்? உங்களை இங்க இருந்து சென்னை கண்டோன்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அப்படியா? டிரான்ஸ்ஃபர்? ஆமா மேடம், உங்க ஹஸ்பண்ட் தான் மேஜர் ஜெனரல் சொல்லி உங்களை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சாரு. அவரா? ஆமா. எஸ், நான் தான். எதுக்கு? எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால உனக்கு அங்கேயே கேட்டு வாங்கிட்டேன். அத எதுக்குன்னு கேக்குறேன்ல. இத பாரு, இவ்வளவு பணியிலையும் குளிர்லையும் எதிரிங்க மத்தியிலையும் ஒரு பொண்ணு ஆபீசரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உன்னை பாராட்டுறேன். பட் இவ்வளவு டென்ஷன் எதுக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? Why all these problems? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். நாளைக்கு ஒரு ரவுடி உங்களுக்கு பிரச்சனை பண்ணா அவனுக்கு பயந்து நீங்க ரிசைன் பண்ணிடுவீங்களா? நான் எதுக்காக பண்ணணும்? அப்ப நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? நீ வேற நான் வேற. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். உன்னை நான் பாதுகாக்கணும். நான் ஒண்ணு பண்றேன். நாளைக்கு உங்களை டைவர்ஸ் பண்றேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. மனைவியா இருந்தா தானே பிரச்சனை. இல்லன்னா ஏன் டிரான்ஸ்ஃபர் விஷயத்துல நீங்க தலையிட மாட்டீங்கல்ல மிஸ்டர் ஷேகர்? நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர்ஸ் சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய் பவானி, பூச்சிக்காத. என்ன சார்? ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க சார். நீங்க மேடத்தை சினிமாவுக்கு வா அப்படின்னு கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவீங்க சார்? வான்னு தான் கூப்பிடுவேன். அது ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுவீங்களா இல்ல உடனே வான்னு கூப்பிடுவீங்களா? நோட்டீஸ் இருக்கு, வான்னா வர வேண்டியதாயா? ஒரு கொட்டி சார். சிங்கத்தை யாராவது சினிமாவுக்கு பா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவ உனக்கு சிங்கையா, எனக்கு பொண்டாட்டியா? மூடு வந்தா 3 ஷோ பார்க்கணும்னா கூட பார்த்தாயா? என்ன இதெல்லாம்? என்ன பரம்? நீங்க கூட போங்க. நீங்க நிஜமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? என்ன பவானி பைத்தியக்காரமா பேசுற? ஒரு குடிம ஆளா இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு பாக்கி இருக்கு. ஒண்ணு மட்டும். ஒரு மனைவியா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யல.